புராணங்களுக்கும் நாராயணியத்துக்கும் அதான் வித்தியாசம். இப்போ இதே சரித்திரம் பாகவதத்துலேயும் இருக்குது, அதே சரித்திரம் தான் நாராயணியத்தில். ஆனால் பாகவதம் எப்படி சொல்லணும்னா, கிருஷ்ணன் பூத்தனையின் விஷப்பாலை உறிஞ்சி எடுத்து வதம் பண்ணான். ஆனால் நாராயணியத்தில், குருவாயூரப்பா, அந்த பூத்தனையின் விஷப்பாலை எவ்வளோ அழகா நீ உறிஞ்சி அவளை வதம் பண்ணியாடா. பாகவதத்தில் கிருஷ்ணன் வெண்ணெய் திருடினான். நாராயணியத்தில், குருவாயூரப்பா, எப்படியெல்லாம் நீ ஆயர்பாடியில் போய் வெண்ணெய் திருடின, அப்படி முன்னிலையில் அட்ரஸ் பண்ணோம். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஸ்லோகமும் இவர் பாடினவாரே குருவாயூரப்பன் சத்தியம் 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 தலையாட்டி 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 ரசித்து கேட்டான். அதுலேயும் அந்த நாள் அந்த 10 ஸ்லோகத்தில் பட்டதிரி எந்த அவதாரம் பாட போகிறாரோ அந்த வடிவத்தில் குருவாயூரப்பன் காட்சி தருவானோ. இவர் நரசிம்ம அவதாரம் பாட தயாரானார், வந்து அமர்கிறார். குருவாயூரப்பன் நரசிம்மனா காட்சி தரான். ஸ்தம்பே கட்டயதோ ஹிரண்ய கசிபோஹோ கர்ணௌ சமாச்சூர்ணயன் ஆகூர்ண ஜகதண்ட குண்ட குஹரோ கோரஸ்தவா பூத்ரவஹா. அப்படியே நரசிம்மனாக காட்சி தருகிறான். ராம அவதாரம் பாடுகிறார். ராமனாக வந்தான். ஹனுமானுக்கு தான் கொடுத்த கணையாழியை பட்டதிரிக்கு காமிச்சானா. இந்த கணையாழியை தான் நான் ஹனுமான்கிட்ட கொடுத்து அனுப்பினேன், இதைத்தான் ஹனுமான் சீதையிடம் காட்டினான், இந்தா நீ பார், பட்டதிரிக்கு காட்டினான். கிருஷ்ணாவதாரம் வந்தது. ஒரு லீலையா வர்ணிக்க ஆரம்பிச்சார். காளிய நர்த்தனம் வந்தது. குருவாயூரப்பன் காளியன் மேல சாக்ஷாத் நாட்டியமே ஆடி காமிச்சான். அந்த நாட்டியத்துக்கு பாட்டாக இவர் பாடினார். அத்தவாரிணி கோரதரம் பணினம் பிரதிவாரயிதும் கிருத தீர் பகவன் திருதமாரி தீரக நீபதரும் விஷமாருத்த சோஷித பர்ணச்சயம் என்று பாடினார். இப்படி ஒரு அவதாரமாக பாடி 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 100வது நாள் வந்தது. 100வது தசகம் வந்தது. இன்னைக்கு குருவாயூரப்பன் எப்படி சேவை சாதிக்க போறானோன்னு அவர் அப்படியே அதே பல்லக்கில் சுமந்து வருகிறார்கள். நாராயண சரஸ்ல தீர்த்தமாடுறார். திருக்கோவிலுக்குள்ள வரார். பட்டதிரி மண்டபத்தில் அமர்ந்தார். இப்போ பார்த்தா குருவாயூரப்பன் விஸ்வரூபம் காட்டுறான் பட்டதிரிக்கு. விஸ்வரூபத்தை சேவிச்சவர் அப்படியே வியந்து மெய் சிலிர்த்து எழுந்து நின்று திரும்பி பார்த்து கையை மேலே தூக்கி, குருவாயூரப்பா, எப்பேற்பட்ட தரிசனண்டா எனக்கு கொடுத்துருக்க. நாராயணியத்தின் நிறைவான 100வது தசகம் பாடுறார். அக்ரே பஷ்யாமி தேஜோ நிபிட தரகலா யாவலி லோபனீயம் பியூஷாப்ளாவிதோகம் ததனு ததுதரே திவ்ய கைசோர வேஷம் தாருண்யாரம்பரம்யம் பரமசுக ரசாஸ்வாத ரோமாஞ்சிதாங்கைஹி ஆனீதம் நாரதாத்யைஹி விலசது உபனிஷத் சுந்தரி மண்டலைச்ச. யோ குருவாயூரப்பா, என் கண்ணெதிரே ஒரு ஒளியை பார்க்கிறேன். காயாம்பூ வண்ணத்திலே ஒரு ஒளி. அந்த ஒளிக்கு மத்தியிலே பார்த்தால் ஒரு உன்னி கிருஷ்ணன் குழந்தை வடிவம். 1.5 அடி உயரத்தில் அந்த குழந்தை நின்று இருக்கு. அந்த குழந்தை பார்த்தா குழந்தை பருவத்துக்கும் இளைஞன் பருவத்துக்கும் நடுப்பட்ட பருவத்திலே இருக்கிறது. அந்த குழந்தைய சுற்றி பார்த்தா நாரதர் என்ன, ரிஷிகள் என்ன, உபனிஷத்துகளே பெண்களாக வடிவம் கொண்ட அந்த வடிவங்கள் என்ன, எல்லாரும் சூழ்ந்திருந்து அந்த குழந்தைய ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கா. அந்த குழந்தையின் விஸ்வரூபம் அப்படியே திருமுடியிலேருந்து திருவடி வரை என் கண்ணுக்கு தெரியறது. குருவாயூரப்பா, என்னுடைய நோயை போக்கி கொடுடா, இந்த வாத ரோகத்தை நீதாண்டா போக்கணும் அப்படின்னார். குருவாயூரப்பன் சொன்னான், பட்டதிரி, கையை தூக்கி நின்றுண்டு இப்படி ஜம்முன்னு என்னை சேவிச்சுண்டு இதுக்கப்புறமும் நோயை போக்கி கொடுன்னு கேட்டுன்னு இருக்கேன்னா. பார்த்தா அவர் திண்ணையில் அமர்ந்து இருக்கவில்லை. எழுந்து நின்று இப்படி தலையை திருப்பி கையை கூப்பி, குருவாயூரப்பன், ஆஹா, என் நோய் போயிடுதே, என் நோய் நீங்கி விட்டதே. குருவாயூரப்பா, நீ கண்கண்ட தெய்வண்டா, பிரத்யக்ஷ தெய்வண்டா, எந்த மருத்துவனாலும் குணப்படுத்த முடியாத நோயை நீ குணப்படுத்தி கொடுத்துட்ட. ஒரு சந்தேகம் கேட்கட்டுமான்னார். கேளுன்னா, இதை முதல் நாளே பண்ணியிருக்கலாமே, எதுக்குடா 100 நாள்? ஏன்னா திரைப்படமாக இது 100 நாள் ஓடுறதுக்கு? ஏன்பா 100வது நாளில் குணப்படுத்தினியே? குருவாயூரப்பன் சொன்னானா, நான் முதல் நாள்லேயே குணப்படுத்தியிருந்தா எனக்கு இந்த காவியம் கிடச்சிருக்காதே. எனக்கு நாராயணியம்னு ஓவாயால் காவியம் வாங்கிக்கணும்னு ஆசை, அதனால 100 நாள் தாமதப்படுத்தி அதுக்கப்புறம் குணப்படுத்தினேன். குருவாயூரப்பன் சொன்னான், நீ இயற்றிய இந்த காவியம் நாராயணீயம்னு அழைக்கப்படும். துவதா நாராயணீயம். இது 2 வகையில் நாராயணியம். எப்படி? யாரை குறித்து பாடினதுன்னா, நாராயணனை குறித்து பாடியது நாராயணியம். பாடினவர் யாருன்னா நாராயண பட்டதிரி. நாராயணன் பாடியது நாராயணியம், நாராயணனை பாடியது நாராயணியம். அதனால இது நாராயணியம்னு அழைக்கப்படும். பட்டதிரி, சொல்லு, உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டான் குருவாயூரப்பன். பட்டதிரி சொன்னாரா, அதான் நோயெல்லாம் போக்கிட்டியடா. இல்லை இல்லை, உனக்கு இன்னும் 2 வரம் தரணும்னு ஆசைப்படுறேன். என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னானா. பட்டதிரி முதல் வரம் கேட்டாராம், இந்த நாராயணிய காவியத்தை எதிர்காலத்தில் யாரெல்லாம் பாடுறாளோ, யாரெல்லாம் செவிக்கிறாளோ, யாரெல்லாம் சொல்கிறார்களோ, யாரெல்லாம் கேட்கிறார்களோ, அவா மடியிலையும் நீ போய் உட்காந்துட்டு இதே போல தலையாட்டி 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 அந்த நாராயணியத்தை கேட்டு மகிழ வேண்டும். இதுதான் நான் கேட்கக்கூடிய முதல் வரம். 2வது வரம், யார் இந்த நாராயணியத்தை படிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆயுர் ஆரோக்கிய சௌக்கியத்தை நீ தர வேண்டும். 3 விஷயம். ஆயுகு, நீண்ட ஆயுள் கொடுக்கணும்.
ஆனால் அது வெறும் நீண்ட ஆயுள் கொடுத்தா போகாது. ஒருத்தர் சொன்னால் அவர் 100 வயசு வாழ்ந்தார் சார், ஆனால் 60 வயசுலேருந்தே பெட் ரிடனாக தான் இருந்தார். அது பயனில்லை. அதனால தான் ஆரோக்கிய நல்ல ஹெல்த்தையும் கொடுக்கணும். லாங் லைஃப் அலாங் வித் குட் ஹெல்த், ஆகியோர் ஆரோக்கிய. சரி, நல்ல ஹெல்த்தும் இருக்குது, லாங் லைஃப்பும் இருக்குது, ஆனால் வெல்த் இல்லை, சந்தோஷம் இல்லை, கஷ்டப்பட்டுட்டே இருந்தார். ஒரே கடன் தொல்லை, வீட்டில் போனால் பிரச்சனை. 120 வயசு வாழ்ந்தார், பிரச்சனையோடையே வாழ்ந்தார். இல்லை, சௌக்கியம், சௌக்கியமான வாழ்வு. அது பாருங்கள், 3ஓட காம்பினேஷன் ரொம்ப முக்கியம். நீண்ட ஆயுளும் இருக்கணும், அந்த ஆயுளில் ஆரோக்கியமும் இருக்கணும், சௌக்கியமும் இருக்கணும். இக குருத்தாம் ஆயுர் ஆரோக்கிய சௌக்கியம். இதை படிக்கிறவா எல்லாருக்கும் ஆயுசையும் கொடு, ஆரோக்கியத்தையும் கொடு, சௌக்கியத்தையும் கொடு அப்படின்னு பிரார்த்திச்சார். இது இன்னொரு விஷயம் வேடிக்கையாக, குருவாயூர்னு சொன்னாலே நம்ம தாமல் ராமகிருஷ்ணன் சுவாமி அவர் உபன்யாசங்கள் நிறைய கேட்டு போயிடும், ஞாபகம் வரும். அவருக்கு அடியன்ட்டு ரொம்ப அபிமானம் உண்டு. அவர் வேடிக்கையாக சொல்லுவார், 3ஆவதாக ஒன்று சேர்த்து சொல்லும்பார். என்ன சுவாமின்னு கேட்டேன். இல்லை, பட்டத்திரி வரம் கேட்டுவிட்டார். நாராயணியத்தை பெண்கள் தான் எப்போதும் மெஜாரிட்டியாக படிக்கணும்னு வரம் வாங்கிட்டார். அதனால தான் எங்கே நாராயணியை பாராயணம் பண்ணாலும் லேடிஸ் தான் ஜென்ஸை விட அதிகமாக இருக்கா, அதுவும் ஒரு வரமாக வாங்கிட்டார் போல இருக்குது. அதனால் எப்போதுமே பாருங்க கிளாப்ஸ் வந்துருத்து பாரு. அதனால் அப்படி அதுவும் ஒரு வரமாக வாங்கியிருக்கார் போல இருக்கு. இப்படி நாராயணியம் பாடி பட்டதிரியினுடைய அந்த நோய் என்பது குணமானது. அந்த பட்டதிரி திண்ணையை நாமும் வணங்கிக் கொள்கிறோம். நம்முடைய நோய்களையும் அந்த குருவாயூரப்பன் போக்கி கொடுத்து நமக்கும் நல்ல நீண்ட ஆயுள், நல்ல ஆரோக்கியம், சௌக்கியமான வாழ்வு, எல்லாவித க்ஷேமங்களையும் அருள வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணிட்டோன்னா யாத்திரையில் 5 அங்கங்கள் இத்தோடு பூர்த்தியாகின்றன. இப்போ 6வது அங்கம், முக்கியமான அங்கம். அந்த திண்ணையை கடந்து வந்தால் குருவாயூரப்பனுடைய ஸ்ரீகோவில், அந்த சன்னதியை கேரளாவில் ஸ்ரீகோவில்னு சொல்லுவா. சோபன மண்டபம். அந்த சோபன மண்டபம் இந்த பக்கம் 12 தீபங்கள், இந்த பக்கம் 12 தீபங்கள். ரெண்டுக்கும் நடுவில் பார்த்தா காயாம்பு வண்ணத்திலே 1.5 அடி உயரத்திலே ஒரு அழகான குழந்தையாக குருவாயூரப்பன் நின்று கொண்டிருக்கிறான். நாம் இப்போ எங்கே வந்துட்டோம்? பட்டத்திரி மண்டபத்தையும் கடந்து அந்த ஸ்ரீகோவில் முன்னே நின்று கொண்டிருக்கிறோம். அந்த ஸ்ரீகோவிலில் எப்போதுமே அங்கே நேச்சுரல் லைட்ஸ் மட்டும்தான், ஆர்டிஃபிஷியல் லைட்லாம் போட மாட்டா. இந்த பக்கம் 12 தீபம், இந்த பக்கம் 12 தீபம். நம்பூதிரி அர்ச்சகர் ஆராதித்து கொண்டிருக்க 1.5 அடி உயரத்தில் வலது மேல் திருக்கரத்திலே சக்கரம், இடது மேல் திருக்கரத்திலே சங்கு, வலது கீழ் திருக்கரத்திலே தாமரை, இடது கீழ் திருக்கரத்தை சில சமயம் இப்படி வைத்துக்கொண்டு கட்டிஹஸ்தமாக, சில சமயம் அதில் கதையும் ஏந்தி கொண்டு தன் திருவுள்ளப்படி அலங்காரம் செய்து கொண்டு தலையிலே அழகான குட்டி கிரீடம், சுருண்டு இருண்டு இருக்கக்கூடிய அழகான கேசபாசங்கள், மகர குண்டலங்கள் திகழக்கூடிய காது, நெற்றி பார்த்தால் பிறைச்சந்திரன் வடிவில் இருக்க அதிலே ஒரு அழகான கஸ்தூரி திலகம், புருவங்கள் வில் போல் வளைந்திருக்க, தாமரை போல் அழகிய குளிர்ந்த நறுமணம் மிக்க நீண்ட திருக்கண்கள், செம்பருத்தி பூ போன்ற மூக்கு, கண்ணாடி போல ஒளி வீசக்கூடிய கன்னங்கள், அப்புறம் அதுக்கு கீழே வந்தா அவனுடைய கோவைப்பழம் போன்ற அந்த திருவாய், சங்கு போன்ற அந்த அழகான கழுத்து, அகன்ற திருமார்பு, அதிலே கௌஸ்துபமணி, அதுக்கப்புறம் அவனுடைய அற்புதமான சிறுத்த இடை, அதிலே தொப்புள், அதிலிருந்து தான் உந்தித்தாமரையில பிரம்மாவை படைச்சான். இடுப்பில் பார்த்தா ஆச்சரியமான ஒட்டியானம் அணிந்து கொண்டிருக்கிறான். அதற்கு மேல மஞ்சள் பட்டாடை அணிந்திருக்கிறான். அழகான உருண்ட அவனுடைய முழங்கால்கள், அதுக்கு கீழே பார்த்தா அவனுடைய திருவடிகள், அந்த திருவடியில் உள்ள 10 நகங்களும் 10 சந்திரன்கள் ஒன்றாக இணைந்திருப்பது போல ஒளி வீச, அதுக்கு கீழே ஆசன பத்மம்ங்கிற தாமரை, ஆசன பத்மத்திலே அழுத்தின திருவடிகள் போல அந்த 1.5 அடி உயரம் கொண்ட திருமேனியோடு குருவாயூரப்பன் இப்போ நமக்கு காட்சி தர அவனுடைய அழகில் ஈடுபட்டால் இப்போ அவனுடைய திருமேனியின் வரலாறே நம்ம மனக்கண்ணில் ஃப்ளாஷ் ஆகுது. ஆரம்பத்தில் சொன்னோம், இந்த குருவாயூரப்பனுடைய திருமேனியை குருவாயூரப்பனே வடித்தான். எப்படின்னா, வைகுண்டத்தில் மகாலட்சுமி தாயார் நடந்து நடந்து அவள் திருவடி சுவடுகள் பட்டு பாதாள அஞ்சனக்கல்லுன்னு ஒரு கல் உருவாச்சான். மகாலட்சுமியோட ஃபுட் பிரிண்ட்ஸ் பட்டுப்பட்டே பாதாள அஞ்சனக்கல்லுன்னு உருவாச்சு. அந்த கல்லை நாராயணன் பார்த்தான். இது ரொம்ப விசேஷமாக இருக்கே, பிராட்டியனுடைய திருவடி பட்டு உருவான பாதாள அஞ்சனக்கல், இதில் நானே என்னுடைய வடிவத்தை வடிக்கிறேன்னு நாராயணன் என்ன பண்ணார், அந்த பாதாள அஞ்சனக்கல்லில் 1.5 அடி உயரத்தில் 4 கை சங்கு சக்கரத்தோடு, தலையில் அழகான கிரீடத்தோடு, அழகான திருவடிகளோடு, அழகான லட்சணமான கண்ணு, மூக்கு, திருவாய், காது எல்லாத்தோடையும் தன்னுடைய ஒரு விக்கிரகத்தை லக்ஷ்மியின் திருவடி சுவட்டால் உருவான பாதாள அஞ்சனக்கல்ல, அதனால தான் அந்த குருவாயூரப்பன் விக்கிரகம் போல வேற எங்கேயும் பார்க்க முடியாதுங்கிறா. அது வைகுண்டத்திலேருந்து பாதாள அஞ்சனக்கல்லில் நாராயணனே 1.5 அடி உயரத்துக்கு வடித்தானோ. வடித்து பார்த்தா பெருமாளுக்கே ரொம்ப பிடிச்சிருந்துதான். நானே இந்த திருவாராதனம் பண்ணுறேன்னு சொல்லி தான் வடித்த தன்னுடைய விக்கிரகத்துக்கு தானே திருவாராதனமும் பண்ணானாம். கொஞ்ச நாள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரம்மா கிட்ட அந்த விக்கிரகத்தை கொடுத்துட்றான் நாராயணன். பிரம்மா, இனி நீ இதை வைத்து ஆராதித்து வா. பெருமாள்கிட்டேருந்து பிரம்மா வாங்கிட்டு அந்த பாதாள அஞ்சனக்கல் விக்கிரகத்தை பிரம்மா அதுக்கப்புறம் ஆராதித்து வந்தார். பாருங்க எவ்வளோ பெரியவாள்லாம் ஆராதிச்சிருக்கான்னு. அதுக்கப்புறம் பூமியில்
பிருஷ்ணி சுதபஸ்னு ஒரு தம்பதியர் வாழ்ந்து வந்தார்கள். அந்த பிருஷ்ணி சுதபஸ் தம்பதியருக்கு நீண்ட நாளாக குழந்த பாக்கியம் இல்லை. அதனால் அவள் பிரம்மாவை குறித்து தபஸ் பண்ணாலாம். இது பாகவதத்தில் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. ஏன்னா நீங்கள் நிறைய பாகவதம் கேட்டவா, இப்போ நான் ஒரு மாதிரி சொன்னால் அப்படி இருக்கேன்ட்டு அப்புறம் இறங்கினப்புறம் ஒரு டவுட் வந்துடும். இதை நாராயணியம் ப்ளஸ் நம்ம குருவாயூரின் வரலாறு அந்த கோணத்தில் மட்டும், குருவாயூர் புராணத்தில் எப்படி சொல்லியிருக்கோ அந்த கோணத்தில் சொல்கிறோம். அதனால் அந்த கோணத்திலே நீங்கள் அணுகும்படி ரொம்ப தாழ்மையோடு பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஏன்னா முன்னாடியே டிஸ்க்ளைமர் சொல்லிடுறது தான் நல்லது, பின்னாடி போய் மாட்டிக்கக்கூடாது. இப்போ இந்த பிருஷ்ணி சுதபஸ் 2 பேரும் பிரம்மாவை குறித்து குழந்தை வரம் வேணும்னு சொல்லி தபஸ் பண்ணாலும். பிரம்மாவாளுக்கு காட்சி கொடுத்தார். என்ன வரம் வேணும்னு கேட்டார். குழந்தை வரம் வேணும்னா பிரம்மா சொன்னார், இதை நான் கொடுக்கறத விட நான் ஆராதிக்கிற பெருமாள் கொடுத்தா தான் நல்லா இருக்கும்னு இந்த 1.5 அடி உயரம் கொண்ட பெருமாள் திருமேனியை பிருஷ்ணி சுதபஸ் கையில் கொடுத்துட்டாராம் பிரம்மா, நீங்கள் ஆராதித்து வாருங்கள். இப்போ அந்த பெருமாள் திருமேனியை வாங்கிட்டு பிருஷ்ணியும் சுதபஸும் ரொம்ப நாள் ஆராதிச்சு வந்தா, திடீர்னு ஒரு நாள் அந்த விக்கிரகத்திலேருந்து பெருமாள் பிரத்யட்சமாயிட்டாராம். அதே மாதிரி 4 கை சங்கு சக்கரம் 1.5 அடி உயரம் அப்படியே முன்னாடி வந்தான். சொல்லுங்க என்ன வரம் வேணும்னா, அந்த பெருமாளை பார்த்தா 1.5 அடி உயரத்தில் குழந்தை போல இருக்காரே பெருமாள், நம்ம குழந்தை வரம் வேண்டி தானே இவனை ஆராதித்தோம், குழந்தை வேணும், ஒன்றை போலவே குழந்தை வேணும், எவ்வளோ அழகாக இருக்க. 3 தடவை கேட்டாலாம், ஒன்றை போலவே குழந்தை வேணும், ஒன்றை போலவே குழந்தை வேணும், ஒன்றை போலவே குழந்தை வேணும்னா. இந்த பெருமாள் பார்த்தாரு, என்ன போல குழந்தை வேணுமா, நான் ஒத்தார் மிக்காரை இலையாய மாமாயன், எனக்கு நிகரான வாழும் கிடையாது, என்னை மிஞ்சின வாழும் கிடையாது, இங்கே என்ன போல குழந்தை வேணும்னு கேட்குறேளே, என்னை போல இன்னொருத்தனை நான் எங்கம்மா போய் தேடுவேன், நானே உங்களுக்கு மகனாக பிறந்துடுறேன், என்னை போல இன்னொருத்தனை தேட முடியாது, நானே பிறந்தாதான் உண்டு. ஆனால் நீங்கள் 3 தடவை கேட்டுட்டேளேன்னா. அவள் சொன்னா, உன்னை சேவிச்சதும் ஒரு ஆர்வ கோளாறுல, ஆர்வ மிகுதியில் உன்னை போலவே குழந்தை வேணும், உன்னை போலவே குழந்தை வேணும், உன்னை போலவே குழந்தை வேணும் 3 தடவை. நீங்கள் விளையாட்டுக்கு கேட்டேளோ, ஆர்வத்தில் கேட்டேளோ, தெரிஞ்சு கேட்டேளோ, ஆசைப்பட்டு கேட்டேளோ, கேட்டுட்டேள். கேட்டால் அதை நிறைவேற்ற வேண்டியது என் கடமை. 3 முறை உங்களுக்கு மகனாக பிறப்பேன்னு வாக்களித்தான். அத்தோடு என்ன சொன்னால், 3 முறை மகனாக பிறக்கும் போதும் நீங்கள் ஆராதித்த இந்த விக்கிரகம் இருக்கே, இது உங்களை தேடி வந்துட்டே இருக்கும். நீங்கள் அடுத்த ஜென்மம் எடுத்தாலும் இந்த விக்கிரகம் தானாக உங்கள்கிட்ட வரும், அதுக்கு அடுத்த ஜென்மம் எடுத்தாலும் தானாக வரும். நானும் மகனாக பிறப்பேன், நாம் 3 பேரும் சேர்ந்து இந்த பெருமாளை ஆராதிக்கலாம். ஏன்னா இவருக்கு அந்த விக்கிரகத்தை ஆராதிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் என்ன பண்ணிட்டார், நம்ம 3 பேருமா சேர்ந்து ஆராதிக்கலான்னார். இப்போ பிருஷ்ணி சுதபஸுக்கு மகனாக பிருஷ்ணி கர்ப்பன்னு முதல் அவதாரம் எடுத்தான் எம்பெருமான். பிருஷ்ணி அம்மா, சுதபஸ் அப்பா, பிருஷ்ணி கர்ப்பன் அவ குழந்தையான பெருமாள் 3 பேரும் சேர்ந்து பாதாள அஞ்சனக்கல் திருமேனியில் உள்ள அந்த பெருமாளை நன்கு ஆராதித்தார்கள். அந்த அவதாரம் பூர்த்தியாச்சு. அடுத்த ஜென்மத்தில் இந்த பிருஷ்ணி என்பவள் தான் அதிதியாக பிறந்தாள். சுதபஸ் என்பவர் தான் கஷ்யபராக பிறந்தார். அதிதி கஷ்யபருக்கு மகனாக முன்பு பிருஷ்ணி கர்ப்பனா அவதரித்த அதே பெருமாள் வாமனமூர்த்தியா அவதாரம் பண்றார். இந்த அதிதி கஷ்யபரை தேடி பாதாளாஞ்சன விக்கிரகம் தானே வந்துருத்து. அதான் சொல்லியிருந்தாரே, நீங்கள் எங்கே போனாலும் இந்த விக்கிரகம் தானா உங்களை விடாது, பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி வந்துருத்து. இப்போ அதிதி கஷ்யபர் வாமனர் 3 பேரும் சேர்ந்து அந்த பெருமாளை ஆராதிச்சா வாமனாவதாரம் அடுத்து இப்போ என்னாச்சுன்னா, பிருஷ்ணி அதிதி அவ தேவகியா பிறக்கிறார். சுதபஸ் கஷ்யபர் அவர் வசுதேவரா பிறக்கிறார். இந்த விக்கிரகம் தானா அவளை தேடி வந்துடுது. ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் வந்துட்டார். இப்போ தேவகி வசுதேவருக்கு மகனாக பகவான் வருகிறான். முன்பு பிருஷ்ணி கர்ப்பனாக வந்தவன், வாமனனாக வந்தவன், இப்போ கிருஷ்ணனாக வருகிறான். இப்போ தேவகி வசுதேவர் கிருஷ்ணன் மீண்டும் இதே பெருமாளை ஆராதிக்கிறான். அதனால பிருஷ்ணி சுதபஸ் பிருஷ்ணி கர்ப்பன், அதிதி கஷ்யபர் வாமனன், தேவகி வசுதேவர் கிருஷ்ணன் எல்லாரும் ஆராதிச்சிருக்கா. இப்போ கிருஷ்ணன் 125 திருநக்ஷத்திரம் பூமியில் வாழ்ந்து அவதாரத்தை நிறைவு செய்யக்கூடிய தருணம் வந்துருத்து. துவாரகையை கடல் மூழ்கடிக்க போகிறது. இப்போ கிருஷ்ணன் என்ன பண்ணான், தன்னுடைய நண்பரான உத்தவரை அழைத்தான். உத்தவா, நான் என் அவதாரத்தை நிறைவு செய்ய போகிறேன், நான் வைகுண்டம் கிளம்ப போகிறேன், ஆனால் உனக்கு ஒரு அசைன்மெண்ட் தரேன், இதை நீ நிறைவேற்றணும்னு. சொல்லு கிருஷ்ணான்னார் உத்தவர். நான் ஆராதித்த பெருமாள் ஒருத்தர் இருக்காருப்பா, 3 அவதாரத்தில் ஆராதிச்சிருக்கேன், பிருஷ்ணி கர்ப்பன், வாமனன், கிருஷ்ணன்னு. என்னை விட பழமையான பெருமாள் கிருஷ்ணன். இப்போ 125 திருநக்ஷத்திரம் தான் அவதரிச்சிருக்கேன். அவர் ரொம்ப பழமையான பெருமாள். வைகுண்டத்தில் மகாலட்சுமியின் திருவடி சுவடுகளால் உருவான பாதாள அஞ்சனக்கல்ல நானே செய்த விக்கிரகம் அது. 3 அவதாரத்தில் நானே ஆராதித்த விக்கிரகம். அந்த விக்கிரகம் கடலில் முழுகக்கூடாது. உத்தவா, உன் பொறுப்பு. அந்த பெருமாள் திருமேனியை காப்பாற்றி சரியான இடத்துல நீ தான் பிரதிஷ்டை பண்ணணும். உத்தவனுக்கு கட்டளையிட்டு விடுகிறான் கிருஷ்ணன். இட்டுட்டு அவன் புறப்பட்டான். இப்போ உத்தவர் என்ன பண்ணார், இந்த காரியத்தை நம்மளால் தனியாக பண்ண முடியாது, இதுக்கு யாராவது துணை வேண்டும். யாரை கூப்பிடலாம்? இவருடைய குரு யாருன்னா பிருகஸ்பதி. உத்தவர் பிருகஸ்பதியோட சிஷ்யர்.
அதனால குருவான ப்ரகஸ்பதியும் கூப்பிட்டுண்டார், கொஞ்சம் உதவிக்கு வாங்கோன்னு. வந்தா அதுக்குள்ள மொத்த துவாரகையும் கடலுக்குள்ள மூழ்கிடுத்து. சுச்சோ, துவாரகையே மூழ்கிடுத்தே, அப்போ பெருமாளும் கடலுக்குள்ளே போயிருப்பார். அந்த திருமேனியை தேட நோட்டி வா தேடி தேடி பார்க்குறா, இவாளால் கண்டுபிடிக்க முடியல. உடனே என்ன பண்ணுறா, இந்த உத்தவரும் ப்ரகஸ்பதியான குருவும் வருண தேவன்கிட்ட வேண்டினாலும். ஏன்னா தண்ணீருக்கு அவர் தானே தலைவர். இந்த தண்ணீரில் கடலுக்குள்ளே எங்கேயோ பெருமாள் திருமேனி இருக்குது, வருண தேவா நீ தான் மீட்டு கொடுக்கணும்னா. வருணன் வந்து அந்த திருமேனியை மீட்டு உத்தவர் கையில் கொடுத்தாராம். இப்போ உத்தவர் என்ன பண்ணார், கிருஷ்ணன் என்ன பத்ரிநாத்தில் போய் தபஸ் பண்ண சொல்லியிருக்கான், அதனால் ப்ரகஸ்பதியே உங்ககிட்ட இந்த திருமேனியை ஒப்படைக்கிறேன், நீங்கள் பார்த்து ஒரு நல்ல இடமா பிரதிஷ்டை பண்ணுங்க. காப்பாற்ற சொன்னான் கிருஷ்ணன், திருமேனியை காப்பாற்றிட்டேன், மேற்கொண்டு பிரதிஷ்டை பண்ண வேண்டியது ஆச்சாரியன் நீங்கள் பார்த்து பண்ணுங்க, நான் பத்ரிகாசிரமம் கிருஷ்ணனுடைய ஆணைப்படி போகிறேன்னு உத்தவர் புறப்பட்டு போயிடுறார். இப்போ வருணன் மூலம் மீட்ட அந்த பெருமாள் விக்கிரகத்தை ப்ரகஸ்பதியான குரு கையில் வச்சுட்டு இவரை எங்கே பிரதிஷ்டை பண்ணுறதுன்னு அவர் இப்போ யோசிக்கிறார். இப்போ அவர் யாரையாவது உதவிக்கு அழைச்சிக்கணும். எல்லா ஊருக்கும் ட்ராவல் பண்ணக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குது? வாயுவுக்கு. ஏன்னா காற்று போகாத இடமே கிடையாது, அதனால் வாயுவை கூப்பிட்டுண்டார். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேளான்னார். என்ன ஹெல்ப் வேணும்னு கேட்டார் வாயு. இல்லை, இந்த பெருமாளை ஒரு நல்ல இடமா பார்த்து பிரதிஷ்டை பண்ணணும், போகலான்ட்டார். இப்போ குரு வாயு, ப்ரகஸ்பதி வாயுதேவன், குரு வாயு ரெண்டு பேரும் அப்படியே மனக்கண்ணில் பாருங்க, பாரத தேசத்தினுடைய மேற்கு பகுதி வெஸ்ட் கோஸ்ட்டில் துவாரகாலேருந்து கிளம்புறா. அப்படியே தெற்கு நோக்கி வெஸ்ட் கோஸ்ட்டில் அப்படியே கீழ் நோக்கி வந்துட்டே இருக்கா. எங்கேயாவது இந்த பெருமாளை பிரதிஷ்டை பண்ண சரியான இடம் கிடைக்குமா? அவள் மகாராஷ்டிராவில் ஒரு சில இடம் பார்க்குறா, கோவாவில் கூட சூப்பர் இடம்லாம் பார்த்தா இந்த பெருமாள் நான் இங்கெல்லாம் தங்க மாட்டேங்கிறார். அவர் வேற ஒரு பக்கம் படுத்துறார். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கர்நாடகா பக்கமெல்லாம் வந்தா எனக்கு பிடிக்கல, இப்படியே சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கேரளா பரசுராம க்ஷேத்திரம் பக்கம் வந்தா அந்த இடத்துல இந்த நாராயண சரஸ் கரையில் சிவபெருமானும் பார்வதியும் நின்றுட்டு ஸ்வாகத்தம் ஸ்வாகத்தம் வாங்கோ 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 அப்படின்னு கூப்பிட்டாலாம். இவளுக்கு ஒன்றுமே புரியல. உங்களுக்காகத்தான் காத்துன்னு இருக்கோன்னா, புரியலையேன்னா. அப்போ சிவபெருமான் சொன்னாராம், நானும் பெருமாளும் ஆல்ரெடி செல்ஃபோனில் பேசிட்டோம், அவர் இங்கே தான் வருவேன்னு சொல்லியிருக்கார், அதனால தான் வேற எங்கேயும் ஒத்துக்க மாட்டார், இங்கே தான் நீங்கள் பெருமாளை எழுந்துருளை பண்ணணும். உடனே குருவும் வாயுவும் கேட்டா, இந்த இடம் உனக்கு சரியா? சிவனும் பார்வதியும் இங்கே உன்னை எழுந்துருளை பண்ணலான்னு சொல்கிறாளே. தலையாட்டிட்டார், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்ட்டார். சரின்னு சொல்லிட்டு விஸ்வகர்மாவை அழைத்தார்கள். தேவலோக சிற்பியான விஸ்வகர்மா அங்கே அந்த பெருமாளுக்காக ஒரு திருக்கோவிலை ஏற்படுத்தி தந்தார். அந்த திருக்கோவிலில் குருவும் வாயுவும் சேர்ந்து சிவன் பார்வதி இருவரும் முன்னிலை வகிக்க அந்த பெருமாள் திருமேனியை அங்கே பிரதிஷ்டை பண்ணிட்டா. இப்போ தான் முதல் சிக்கல், இந்த ஊருக்கு என்ன பேர் வைக்கிறது? சிவபெருமான் சொன்னார், கிருஷ்ணபுரம்னு பேர் வச்சுருங்க, ஏன்னா கிருஷ்ணன் ஆராதித்த பெருமாள் வந்திருக்கார். குரு சொன்னார், இல்லை நாராயணபுரம்னு பேர் வைப்பேன், ஏன்னா நாராயணனே ஆராதிச்சிருக்காரு, கிருஷ்ணன் மட்டும் ஆராதிக்கலை. இன்னொருத்தர் சொன்னார் வாயு, அப்படின்னா பிருஷ்ணி கர்ப்பபுரம்னு கூட தான் வைக்கலாம். இவாளுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்தா. உடனே அந்த பெருமாள் கேட்டார், ஏன் சௌரியத்தை யாரும் கேட்க மாட்டேளா, ஏன் அபிப்பிராயத்தை கேட்க மாட்டேளா, இந்த ஊருக்கு என்ன பேர் வைக்கணும்னு நான் சொல்கிறேன்னு. அப்படியா, என்ன பேர் வைக்கலாம் நீ சொல்லுன்னு கேட்டா. அப்போ அந்த பெருமாள் சொன்னாராம், இப்போ கலியுகம் ஆரம்பிச்சுடுத்து, கிருஷ்ணாவதாரம் துவாபர யுகமாகி இப்போ கலியுகம். இந்த கலியுகத்தில் ஒரு நாள் எனக்கு திருவாராதனம் பண்ணுறதுக்கே அவள் மூக்கால அழுவா, ஒன்றும் பண்ணமாட்டா. ஆனால் இந்த கலியுகத்திலையும் இந்த குருவும் வாயுவும் என்னை எழுந்துருளை பண்ணிண்டு இவ்வளோ தூரம் நடந்து, உனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கா, அந்த இடம் பிடிச்சிருக்கா, அந்த இடம் பிடிச்சிருக்கா, எவ்வளோ பக்தியோடு கேட்டு கேட்டு என் அழிச்சுன்னு வந்தேள். உங்களை ஹானர் பண்ணுறதுக்காக உங்கள் ரெண்டு பேரோட பேரையும் சேர்த்து இந்த ஊருக்கு வைக்கிறேன். இது கிருஷ்ணபுரமும் இல்லை, நாராயணபுரமும் இல்லை, வாமனபுரமும் இல்லை, பிருஷ்ணி கர்ப்பபுரமும் இல்லை. ஒரு பக்கம் குரு, இன்னொரு பக்கம் வாயு, ரெண்டு பேரையும் சேரு குரு வாயு, உங்களோட ஊர் குருவாயூர்னு அவா பேரை வச்சுட்டார்.